ويجازي مزيدا وهدى يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد اللهم شرفنا بالصدق وارزقنا الجنة ونظامنا رب العالمين. اللهم ارزقنا العلم اللهم بارك لنا الله بين حافظا وهو ارحم الراحمين. اللهم اكتب فينا وعبادة الى العذاب وغلبة الى الحساب وجلاء عن الصراط ونصيبا الى الجنة ونجاة من النار والعفو عند الحساب. اللهم اعنا عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. ربنا مسلمين ولنا بالصالحين. ربنا واتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه انك لا تخلف الميعاد. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا وارحمنا كما ربياني صغيرا. الهي لا تذكر الفردوس على نار الجحيم معلومك فإنك غافر الذنب عظيم. علينا ولا விவசாய
விவசாயிகளுக்கு அஸ்ஸலாம், ஆயிரம் ஆயிரம் அஸ்ஸலாம், மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, வயிற்றில் உதைக்கும் பாவிகளே, வயிற்றில் உதைக்கும் பாவிகளே, சொந்த நாட்டு மக்கள் மீது, சொந்த நாட்டு மக்கள் மீது அடக்குமுறை செய்யும் மத்திய அரசை, அடக்குமுறை செய்யும் மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம், சட்டம் எதற்கு, சட்டம் எதற்கு, சட்டம் எதற்கு, சட்டம் எதற்கு, குடியை கெடுக்கும் சட்டம் எதற்கு, குடியை கெடுக்கும் சட்டம் எதற்கு, திரும்ப பேரு, வேளாண் சட்ட திட்டத்தை, திரும்ப பேரு, அம்பானியும் அதானியும் வாழ்வதற்கு பிரதமர் என்ற பெயரில் அடிமை சேவகம் செய்யாதே, பதில் சொல், விவசாயிகளின் தற்கொலைக்கு பதில் சொல், நிலத்தை பிடிக்கும் கொள்ளையருக்கு, விவசாயிகளின் நிலத்தை கொள்ளை போக வழி செய்யாதே, பொங்கி எழுவோம், அடக்குமுறையை கையாண்டால், பொங்கி எழுவோம், போராடுவோம், விவசாயிகளின் நலன் காக்க போராடுவோம், சர்வாதிகாரம், நியாயமான கோரிக்கைக்கு போராடும் விவசாயிகளே, கோரிக்கையை கேட்காமல் நாக்பூரின் கட்டளையை ஏற்றெடுத்து நடப்பது சர்வாதிகாரம், வேளாண் சட்டம் அமல் செய்தால், மத்திய அரசின் முதலாளிகள், கார்ப்பரேட் என்னும் முதலைகள் அடிமை சாசனம் எழுதி கேட்பார், முதலாளி கொடுக்கும் அழுத்தத்தினால், உலக சந்தையே எந்த பொருளுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதோ விவசாயி தள்ளப்படுவான், சர்வாதிகாரம், நியாயமான கோரிக்கைக்கு போராடும் விவசாயிகளின் கோரிக்கையை கேட்காமல் நாக்பூரின் கட்டளையை ஏற்றெடுத்து நடப்பது சர்வாதிகாரம்,
அவங்களுக்கு ஆதரவா இந்தியா முழுக்க பாசிச சக்திக்கு எதிராக போராடக்கூடிய இயக்கத்தை எடுத்துக்குது. இது நம்ம எல்லாரோட பிரச்சனை. ரேஷன் கடையை மூடக்கூடிய வேலையை செய்ய போறாங்க. கார்பரேட்டுக்கு முழுக்க இடது மாநிலங்களுக்கு கொடுத்து ரேஷன் கடைக்கு மூடக்கூடிய வேலை நடக்க போகுது. அதனால மக்கள் அனைவரும் திரண்டு ஆர்ப்பாட்ட ஆர்வத்துடனும் இந்த போடக்கூடிய கோஷங்களை நீங்க நினைச்சு கண்டிப்பா பின்னி முக்கிய அளவுக்கு போடணும் யாருமே கேட்டுக்கொள்ளலாம். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், எஸ்டிபிஐ ஜிந்தாபாத், எஸ்டிபிஐ ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், எஸ்டிபிஐ ஜிந்தாபாத், எஸ்டிபிஐ ஜிந்தாபாத். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். எண்ணில் போராடும் விவசாயிகளுக்கு, எண்ணில் போராடும் விவசாயிகளுக்கு, ஆயிரம் பட்டணவாசிகள், ஆயிரம் பட்டணவாசிகள், ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்கள், ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்கள். மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, உதைக்கும் பாவிகளே, உதைக்கும் பாவிகளே, சொந்த நாட்டு மக்கள் மீது, சொந்த நாட்டு மக்கள் மீது அடக்குமுறை செய்யும் மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்டம் எதற்கு, சட்டம் எதற்கு, சட்டம் எதற்கு, சட்டம் எதற்கு, குடிசையை கெடுக்கும் சட்டம் எதற்கு, குடிசையை கெடுக்கும் சட்டம் எதற்கு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு, வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு. அம்பானியும் மாதானியும், அம்பானியும் மாதானியும் சொகுசாக வாழ்வதற்கு, சொகுசாக வாழ்வதற்கு பிரதமர் என்ற பெயரில், பிரதமர் என்ற பெயரில் அடிமை சேவம் செய்யாதே, அடிமை சேவம் செய்யாதே. பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். விவசாயிகளின் தற்கொலைக்கு, விவசாயிகளின் தற்கொலைக்கு பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். நிலத்தை பிடுங்கும் கொள்ளையர்களுக்கு, நிலத்தை பிடுங்கும் கொள்ளையர்களுக்கு விவசாயிகளின் நிலத்தை, விவசாயிகளின் நிலத்தை கொள்ளை போக வழி செய்யாதே, கொள்ளை போக வழி செய்யாதே. பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம். அடக்குமுறையை கையாண்டால், அடக்குமுறையை கையாண்டால் பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம். போராடுவோம், 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 போராடுவோம். விவசாயிகளின் நலன் காக்க, விவசாயிகளின் நலன் காக்க போராடுவோம், 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 போராடுவோம். சர்வாதிகாரம், 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 சர்வாதிகாரம். நியாயமான கோரிக்கைக்கு, நியாயமான கோரிக்கைக்கு போராடும் விவசாயிகளை, போராடும் விவசாயிகளை கோரிக்கையை கேட்காமல், கோரிக்கையை கேட்காமல் நாக்பூரின் கட்டளை, நாக்பூரின் கட்டளை ஏற்றெடுத்து நடப்பது, ஏற்றெடுத்து நடப்பது சர்வாதிகாரம், 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 சர்வாதிகாரம். வேளாண் சட்டம் அமல் செய்தால், வேளாண் சட்டம் அமல் செய்தால் மத்திய அரசின் முதலாளிகள், மத்திய அரசின் முதலாளிகள், கார்ப்பரேட் என்னும் முதலாளிகள், கார்ப்பரேட் என்னும் முதலாளிகள் கான்ட்ராக்ட் என்னும் சொல்லிக்கொண்டு, கான்ட்ராக்ட் என்னும் சொல்லிக்கொண்டு அடிமை சாசனம் எழுதி கேட்பான், அடிமை சாசனம் எழுதி கேட்பான். முதலாளி கொடுக்கும் அழுத்தத்தினால், முதலாளி கொடுக்கும் அழுத்தத்தினால் உலக சந்தையில் எந்த பொருளுக்கு தட்டுப்பாடு இருக்கிறதோ, தட்டுப்பாடு இருக்கிறதோ அதை உற்பத்தி செய்ய, விவசாயி தள்ளப்படுவார், விவசாயி தள்ளப்படுவார். இந்த போராட்டம் நம்ம எதுக்கு பண்றோம்னா, மத்திய அரசு புதிய வேளாண் சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. இந்த புதிய வேளாண் சட்டம் என்னன்னா, முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு சட்டம். இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, அத்தியாவசிய பொருளான எண்ணெய், பருப்பு வகைகள், உணவுகள் இதெல்லாம் பதுக்க முடியாது, யாருமே பதுக்கி வைக்க முடியாது, டிமாண்ட் உண்டாக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டு இது எண்ணெய், பருப்பு, அரிசி, தானியங்கள் என்ன செய்யறாங்க, அத்தியாவசிய பொருள் லிஸ்ட் விட்டு வெளியே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது கார்பரேட் முதல்ல என்ன செய்ய முடியும், அதை பதுக்க முடியும். அப்ப நமக்கு என்ன செய்யணும், டிமாண்ட் உண்டாகும், விலை என்ன செய்வாங்க, அதிகமா ஏற்றுவாங்க. அதே மாதிரி நம்ம ரேஷன் கடை என்ன செய்யறோம், பொருள் வாங்குறோம். ரேஷன் கடையில மானியத்தில் என்ன செய்யணும், அரசு பொருள் வாங்கி நமக்கு தருது. இன்னைக்கு 2500 ரூபாய் தரணும் என்ன செய்யறோம், ஓடுறோம் ரேஷன் கடை எவ்வளவு பிரச்சனை. அதே ரேஷன் கடை மூடக்கூடிய நிலை வரும். ஏன்னா அந்த மானிய பொருள்களை அரசு இன்னும் வாங்க முடியாது. அந்த பொருளை யார் வாங்குவான்னா, கார்பரேட் நிறுவனம் செய்யும், வாங்கி அவன் என்ன செய்வான், ஒரு விலையை நிர்ணயம் செய்வான். இது என்ன செய்யும், இந்த சட்டத்தோட மறைமுகமான ஒரு திட்டம். இதனாலதான் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இதை எதிர்க்கிறாங்க. ஆனா மீடியாக்களும் அரசு துறைகளும் இதை மறைக்கிறதுக்கும் இந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தை என்ன செய்யும், தடை பண்றது, அதை தடை ஏற்படுத்த எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆதரவை விவசாயிகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த சட்ட நிச்சயம் என்ன செய்யணும், நம்ம எங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கலந்து கொள்ளணும். நீங்க சொல்லக்கூடிய கோஷங்கள் என்ன செய்ய, நீங்க என்ன செய்ய, வெண்ணை முட்டும் அளவுக்கு என்ன செய்ய சொல்லுங்க, அவங்களோட ஆதரவு செய்ய கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம தெரிவித்துக் கொள்ளணும். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப்